ஓம் சாய்ராம். ஹாப்பி தர்ஸ்டே. நீங்கள் எல்லாருமே ரொம்ப சௌக்கியமாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ்னால ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஸோ இன்னைக்கு தேர்ஸ்டே. ஸோ உங்ககிட்ட என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு நடந்த ஒரு மிராக்கிளை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இந்த மிராக்கிள் எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். பிகாஸ் ஏன் அப்படின்னா, பாபா கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டிருந்தேன். அதை அவர் எப்படியோ போய் எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு கொடுத்தாரு. அது என்னால் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப 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 எனக்கு ஸ்பெஷல். ஸோ பாபா எனக்கு பண்ணது எல்லாத்தையுமே பார்த்தா கைவிட்டு எண்ணவே முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. நான் அன்னைக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொன்னது தான், நான் இந்த லைஃப் நான் வாழ்கிறது, நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் பாபா மட்டும்தான். அதை நான் ரொம்ப ஆணித்தரமாக நான் பிலீவ் பண்ணுறேன். அதுதான் சத்தியமும் கூட. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பாபா எனக்கு எப்படி ஒரு அதிசயத்தை ஷீரடியில் செஞ்சார் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ 2020 என்ன ஆகுது அப்படின்னா, நாங்கள் ஷீரடிக்கு போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா தெரியும், என்னோட முதல் ஷீரடி அனுபவம் அதெல்லாமே நான் போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ 2018 தான் ஃபர்ஸ்ட் ஷீரடி போகிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி 2019 போகிறோம். அடுத்த தேர்ட் கான்சிக்யூட்டிவ் இயராக 2020 நான் போகிறேன். அதாவது கோவிட் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் போகிறோம். ஸோ அப்போ நாங்கள் எந்த டைமில் போனோம் அப்படின்னா, பொங்கல் டைமில் பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ நான் செகண்ட் இயர் பிஜி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ காலேஜும் அப்போ லீவ் இருக்கும் அப்படிங்கிறனால அந்த மாதிரி டைமில் நாங்கள் பிளான் பண்ணி ஷீரடி போகலாம் அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணி, அதுக்கு முன்னாடி வருஷம் செப்டம்பர் அக்டோபர் அந்த டைம்லேருந்தே பிளான் பண்ணி டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணி ஷீரடியிலையுமே ஆரத்திக்கு எல்லாத்துக்குமே டிக்கெட்ஸ் எல்லாமே புக் பண்ணியாச்சு. ஸோ நல்லபடியாக நாங்கள் ஷீரடிக்கு போயிட்டோம். அதாவது பொங்கலுக்கு முன்னாடி நாளே அங்கே போயிடுறோம். பொங்கல் அன்னைக்கு அங்கே இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸும் அங்கே இருந்துட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் கிட்ட நாங்கள் ஷீரடியில் இருந்தோம். ஸோ ஷீரடி போனவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சத்சரிதம் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் பாபா அனுபவிச்சா மட்டும்தான் நம்ம ஷீரடியில் அவ்வளோ நாள்லாம் இருக்க முடியவே செய்யும். சத்சரிதத்திலே ஒரு இன்சிடென்ட் கூட இருக்குது. ஒருத்தர் வருவார், பாபா என்ன சொல்லிடுவார், நீங்கள் போயிருங்க இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுவார். என்ன நம்ம இப்போ தான் வந்திருக்கோம், பாபா நம்மளை போன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஷாமா, மஹல் சாபதி இவங்க எல்லாம் ஒரு இன்சிடென்ட்ஸும் நம்ம சத்சரிதத்தில் படிச்சிருப்போம் இல்லையா. ஒரு பக்கம் போகும்போது பாபா போவேணா அப்படின்னு சொல்லிட்டாரா, நம்ம போகாமல் இருந்துடுறோம். அது மீறி போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட கான்சிக்வன்சஸ்லாம் இருக்கும். ஏன்னா அவர் நல்லதுக்காக தான் சொல்லுவார். அதே மாதிரி பாபாவோட அனுமதி இருந்தால் தான் நம்ம ஷீரடிக்கு போக முடியும், ஷீரடியிலே தங்கவே முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களுக்கு ஒரு 4 டேஸ் கிட்ட நாங்கள் ஷீரடியில் இருந்திருந்தோம். ஸோ அப்போ பொங்கல் அப்படிங்கிறனால இந்த சைட்லாம் மகர சங்கராந்தி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஷிரடியுமே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது துவாரகாமாயில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரூஃப் ஃபுல்லாகவே ஃப்ளார்ஸ் மாதிரி தொங்குற மாதிரி அந்த மாதிரி டெக்கரேஷன். உள்ள சமாதி மந்திர் நம்ம போகிற இடத்துலையும் பயங்கரமான ஃப்ளார் டெக்கரேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வருஷம் ஸ்பெஷலாக இன்னொரு டெக்கரேஷன் என்ன நடந்துச்சு அப்படின்னா, மேலே வால் இருக்கும் இல்லைங்களா, அதிலிருந்து ஃபுல்லாக ஃப்ளார்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் தொங்குது. அதே மாதிரி என்ன தொங்குது அப்படின்னா, ஃபுல்லாக ருத்ராட்சம், நிறைய ருத்ராட்சம் ஒவ்வொரு பீட்ஸாக தொங்குது. ஸோ டுவர்ட்ஸ் தி எண், அந்த ருத்ராட்சத்தோட அந்த எண்ணில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கொய்யாப்பழம், ஒரு கொய்யாப்பழத்துக்கு அப்புறம் அந்த கொய்யாப்பழத்தை ஹோல்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இன்னொரு ருத்ராட்சம் இருக்குது. ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் ருத்ராட்சம், ஃபைனலி ஒரு கொய்யாப்பழம், கொய்யாப்பழத்தை கீழே இன்னொரு ருத்ராட்சம். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் நீங்கள் இதை இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படின்னு. இந்த மாதிரி தான் ஃபுல்லாக மேலேருந்து தொங்குது. ஃபுல்லாக இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நான் போகும்போதும் துவாரகா மை கும்பிடும் போதாகட்டும் சரி, இல்லை சமாதி மந்திரில் உள்ளே போய் இந்த லைனில் கும்பிடுற வழி எல்லா பக்கமும் இதே மாதிரி தான் இருக்குது.
ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ நான் வந்து அம்மாவோடையும் அண்ணாவோடையும் வந்து போயிருக்கேன். ஸோ நான் ஒவ்வொரு தடவை அந்த லைனில் போகும்போது சொல்கிறேன், சரி ஒரு ஒரு கொய்யாப்பழம் விழுந்தா எப்படி இருக்கும், ஒரு பழம் வந்து இப்படி நம்ம போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. பிகாஸ் அந்த லைனில் போகும்போதுலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பழத்தை வந்து பிடுங்க, இல்லை வந்து அந்த ருத்ராட்சத்தை வர ஒன்று மட்டும் பிச்சைறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்து எனக்குமே இது நம்மளாம் பண்ண வேணாம், பட் அதுவாக வந்து இப்படி கிடைச்சா வந்து எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லிகிட்டே வந்திருந்தேன் அந்த 2-3 டேஸு. ஸோ எனக்கு இன்னுமே வந்து ஞாபகம் இருக்குது, அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து எனக்கு இன்னுமே வந்து ஞாபகம் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் போகும்போது விழுந்தா எப்படி இருக்கும், இது விழுந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே நான் வந்து கேட்டுக்கிட்டே வந்து போயிட்டு இருந்தேன். ஸோ இது இப்படியே வந்து போச்சு. பொங்கலும் முடிச்சு நல்லபடியாக வந்து நாங்கள் சாமி கும்பிட்டோம். பொங்கல் அப்போல்லாம் நீங்கள் ஜான் டைம்லலாம் வந்து ஷீரடி வந்து போனீங்க அப்படின்னா அப்படியே ஃப்ரீசிங் கோல்டாக இருக்கும். பயங்கர பயங்கர கோல்டாக இருக்கும். நீங்கள் நிலத்துல கீழே வந்து ரோட்லலாம் கால் வச்சிங்கன்னா கூட அந்தளவு வந்து கோல்டாக இருக்கும். ஸோ பயங்கரமான கோல்டான டைமில் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண டைமு. அண்ட் வந்து நாங்கள் எப்போ வந்து ஷிரடி போனாலுமே வந்து என்ன அப்படின்னா ஆர்த்திக்கு வந்து புக் பண்ணிடுவோம் நாங்கள். அதாவது வந்து ஷிரடியில் வந்து 4 ஆரத்தி இருக்குது இல்லையா, மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அண்ட் நைட்டு. ஸோ இது வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் ஷிரடி போகிறதுக்கு முன்னாடி ஒன்று ஆன்லைனில் வந்து புக் பண்ணிட்டு போயிருங்க முடியும் அப்படிங்கிறவங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே போனீங்கன்னாவே வந்து ஃப்ரீயாகவும் வந்து டோக்கன் கொடுப்பாங்க. பட் ஃப்ரீயாக டோக்கன் கொடுக்குறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம ஆர்த்தி பார்க்குற மாதிரி இருக்கும். பட் வேறஸ் நம்ம அந்த பாஸ் வாங்கி அமௌண்ட் பே பண்ணி அந்த பாஸ் வாங்கிட்டு போகிறது வந்து அந்த சமாதி வந்து இருக்கும், 2 சைடுமே வந்து லைன் போகல, அந்த லைனில் வந்து நம்ம நின்று கிட்டக்க வந்து பாபாவை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஆரத்தி வந்து ஒரு டைம் லைஃப்பில் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டியது. அதுவும் மார்னிங் ஆரத்தி சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு வந்து பாபா வந்து அப்படியே மின்னுவார் லிட்டரலாக. இந்த இடம்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக வந்து இருக்கும், பாபாவுக்கு ரொம்ப அழகாக வந்து இருப்பார். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஷீரடி போகும்போது கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ஆரத்தி வந்து அட்டன் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க எல்லாருமே. ஸோ என்னோட இது இப்படியே போயிட்டே இருந்துச்சு. நாங்கள் அங்கே 4 days இருந்தோம்னு சொல்கிறேன், 4 days இருந்தோம்னு சொன்னோம் இல்லையா, இப்படியே வந்து போயிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் போகும்போது நான் வந்து நினச்சிக்கிட்டே வந்திருப்பேன். அண்ட் எங்களுக்கு இன்னொரு ஹேபிட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஷிரடி போயிட்டோம் அப்படின்னா ஓகே ஒரு தடவை வந்து கும்பிட்டு வந்துட்டோம், ஓகே நம்ம ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அப்போல்லாம் கிடையவே கிடையாது. அப்போல்லாம் இருக்கவே வந்து முடியாது, கால்லாம் அப்படியே பம்பர மாதிரி அப்போ தான் எங்களுக்கு சுத்தம். இங்கெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு கொஞ்சம் லேசியாக அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்போம். பட் அங்கே போயிட்டா பயங்கரம் வந்து இது இங்கே போகணும் அங்கே போகணும், இந்த ஆரத்தி போய் பார்க்கலாம், அந்த வாரக்கமை போகலாம், ஷாவடி போகலாம், சிவனேசன் சுவாமிஜி கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியே தான் எங்களுக்கு வந்து இருக்கும். அங்கே இருக்கும்போதெல்லாம் தூக்கம் பசி அதெல்லாம் வந்து என்ன ஓகே அதெல்லாம் ஒரு சைடு இருக்கணும், ஊருக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா பாபாவை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியே தான் வந்து எங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து எப்பயுமே ஷிரடி போனால் வந்து ஷிரடி போகிறவங்க கண்டிப்பாக இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, கண்டோபா கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து போகணும். எப்படி துவாரகமை, சாவடி, நம்ம சமாதி மந்திர் எல்லாமே வந்து முக்கியமாக போய் பாபாவை சேவிக்கிறோமோ அதே மாதிரி வந்து கண்டோபா கோயில் அப்படிங்கிறதும் வந்து ஒரு முக்கியமான இடம், முக்கியமாக நம்ம போய் பிரார்த்தனை பண்ண வேண்டிய ஒரு இடம் வந்து ஷிரடியில். ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து ஒரு நாள் வந்து கண்டோபா கோயிலுக்கு வந்து போகிறோம். சரி வந்ததுலேருந்து எல்லாம் கும்பிடாச்சு, நம்ம ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டோபா கோயிலுக்கும் போயிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்கள் 3 பேர் வந்து கண்டோபா கோயிலுக்கும் வந்து போகிறோம். ஸோ இது நான் என்ன நடந்துச்சு கண்டோபா கோயிலில் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டியாக வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்றேன். கண்டோபா கோயில்லாம் என்ன, அது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டோபா கோயிலும் வந்து ஷிரடியிலே தான் வந்திருக்கு. நம்ம இப்போ சமாதி மந்திர், துவாரகாமை இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 500 meters ஒரு 1 kilometer ரேடியஸ்குள்ளே தான் வந்து கண்டோபா கோயிலுமே இருக்கும். பை வாக்கே நம்ம வந்து போயிடலாம். இப்போ நீங்கள் ஒரு கைட் மூலிமா போகிறீங்க, இல்லை நீங்கள் தனியாகவே போகிறீங்க அப்படின்னா கைட் மூலிமா போனீங்கன்னா கண்டிப்பாக கைட் வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். இல்லை நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக போய் வந்து கண்டோபா கோயிலையும் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கும்பிட்டு வாங்க, இது வரைக்கும் நீங்கள் போனதில்லை அப்படின்னா. பிகாஸ் வந்து கண்டோபா கோயிலில் தான் வந்து பாபா வந்து செகண்ட் டைம் ஷிரடிக்கு வந்தப்போ அங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வந்தார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாபா எங்கே வந்து இருந்தார், எங்கே எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சார் அப்படின்னா, இப்போ நம்ம குருஸ்தான்னு கும்பிட்றோம் இல்லையா, அந்த வேப்ப மரத்துக்கு கீழே தான் வந்து 16 வயசு பாலகனாக வந்து பாபா வந்து இருந்தார். அதுக்கப்புறம் வந்து சில வருடங்களுக்கு அப்புறம் வந்து பாபா ஷிரடி விட்டு போயிட்டு சாந்த் பாட்டீலோட கல்யாண கோஷ்டியோட தான் வந்து செகண்ட் டைம் வந்து பாபா ஷிரடிக்கு வராரு. அதுவுமே கண்டோபா கோயிலுக்கு வெளியே தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வராங்க. அந்த கல்யாண கோஷ்டி வந்து வருது. அந்த கல்யாண கோஷ்டிலாம் வந்த வண்டிலாம் வந்து கண்டோபா கோயிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய வந்து ஆலமரம் வந்து இருக்கும், அங்கே தான் வந்து அந்த வண்டிலாம் வந்து பார்க் பண்ணிட்டு எல்லாருமே வந்து இறங்குறாங்க.
சச்சரிதம் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பாபா வந்து சாந்த் பாட்டிலோட கல்யாண கோஷ்டியோட தான் 2வது தடவை ஷீரடிக்கு வந்தாரு அப்படிங்கிறத படிக்காதவங்க படிச்சு வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பாபா வந்து வராரு, அந்த வண்டியை விட்டு இறங்குறாரு. ஸோ இறங்குனோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கண்டோபா கோயிலோட பூசாரி வந்து யார் அப்படின்னா மஹல்சாபதி அப்படிங்கிற வந்து ஒரு பாபாவுக்கு ரொம்ப நெருங்கிய வந்து ஒரு அடியவர். அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இவர் இறங்குனதை வந்து பார்த்த உடனே வந்து அவர் வந்து சொல்றாரு, மஹல்சாபதி ஆவோ சாயி அப்படின்னு சொல்றாரு. இதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கே வந்து தோணிருக்கும் போல இவர் பார்த்தேன்னு, வாங்க சாயி, ஆவோ சாயினா வாங்க சாயி அப்படின்னு வந்து சொல்றாரு. அவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் பாபா வந்து சாயி அப்படின்னு வந்து கூப்பிட்டவர். அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருமே, இப்ப நம்ம எல்லாருமே வந்து அவரை சாயி, சாய் பாபா அப்படின்னு எல்லாருமே வந்து கூப்பிட வந்து ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கண்டோபா கோயில் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கோயில் ஷீரடியில். கண்டோபா அப்படிங்கிறவர் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் தி அவதார், சிவபெருமானோட ஒன் ஆஃப் தி அவதார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ அந்த கோயிலோட பூசாரி தான் வந்து மஹல்சாபதி. மஹல்சாபதி வந்து பாபா வந்து ஆவோ சாயி அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு வந்து எல்லா மக்களுமே வந்து பாபா வந்து சாயி அப்படின்னு வந்து கூப்பிட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டபா கோயிலில் வந்து இன்னொரு சிறப்பு வந்து என்ன அப்படின்னா வந்து அங்கே வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக உள்ள போனீங்க அப்படின்னா சுவாமிலாம் வந்து இருக்கும். மஹல்சாபதிக்கு ஒரு இது இருக்கும், அவருக்கு ஒரு விக்கிரகம் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. கண்டோபா சுவாமி இதெல்லாமே இருக்கும். அந்த கோயிலில் வந்து முன்னாடி வந்து என்ன அப்படின்னா வந்து தீ மிதிக்கிற மாதிரி ஒரு 8 feet 9 feet லாங் ஒரு பாத்வே மாதிரி வந்து கட்டி வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பிலீவ் பண்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த காலத்துல வந்து மஹல்சாபதி வந்து எவ்ரி இயர் வந்து ஒரு தடவை வந்து இதுல வந்து தீ மிதிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதவே தான் இன்னும் ஃபாலோ பண்றாங்க. அவரோட வம்சாவளியினர் தான் வந்து இப்பயுமே வந்து கண்டோபா கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. அதை மஹல்சாபதி பண்ணது எல்லாத்தையுமே வந்து அவங்களோட பேரம் பேத்திக வம்சாவளியாக வந்துட்டு இருப்பாங்க. அதே வந்து வேண்டுதல், அதே பிரார்த்தனைகளை இன்னுமே வந்து அவங்க எல்லாமே நிறைவேற்றிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஷீரடியில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, இன்னொரு வந்து யூனிக்கான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, அந்த காலத்துல வந்து யாரெல்லாம் வந்து பாபா கூட வந்து இருந்து நெருங்கியவங்களா இருந்தாங்களோ அவங்களோட வம்சாவளியினர் எல்லாமே வந்து இன்னுமே வந்து இந்த பாபா சார்ந்த விஷயங்கள்ல வந்து அசோசியேட் ஆகி வந்திருக்காங்க. சாவடி ஊர்வலமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து முக்கியமா வந்து இருந்தவங்க, பாபா கூட இருந்தவங்க, அவங்களோட டிசெண்டன்ஸ், அவங்களோட வம்சாவளியினருக்குலாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க எல்லாமே தான் வந்து பல்லக்கு தூக்கிட்டு வர்றது, அவருக்கு வந்து உள்ள பண்ற சேவைகள் எல்லாமே வந்து சாவடியில வந்து பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரிதான் வந்து இன்னுமே வந்து கண்டோபா கோயில்ல மஹல்சாபாதியோட பேரங்கள்லாம் வந்து இன்னுமே அங்க வந்து பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து கண்டோபா கோயிலை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, செகண்டா வந்து பாபா வந்து ஷீரடிக்கு வந்தப்ப அங்கதான் வந்து வந்திருக்காரு. அங்கதான் வந்து அவருக்கு வந்து சாயி அப்படிங்கிற பேருமே வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து கண்டோபா கோயிலை பத்தி குட்டியா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, நான் வழக்கம் போல முன்னாடி சொன்ன மாதிரி வந்து நாங்கள் வந்து கண்டோபா கோயிலுக்கு வந்து போகிறோம். போயிட்டு கண்டோபா கோயில் போனவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சுவாமி வந்து இருக்கும். மேலே வந்து ஒரு கிளாஸ் லிட் போட்ட மாதிரி வந்து 2 சைடுமே வந்து வச்சுருந்துருப்பாங்க. உள்ள தீபம்லாம் இருக்கும், நெய்வேத்தியம் வச்சிருக்க பிரசாதம் அதெல்லாமே உள்ள வந்து இருக்கும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே பூஜை பண்ணுற ஒருத்தர் வந்து இருந்தார். அவர் வந்து நான் போய் கும்பிட்டுருக்கேன், இப்படியே பார்த்து கும்பிட்டு அங்கேயுமே ஒரு பெரிய ஒரு பாபா ஒரு விக்கிரகம் மாதிரி வந்து இருக்கும். அவர் வந்து என்னை வந்து கேட்குறாரு, மீரு தெலுங்கா அப்படின்னு வந்து கேட்டார். என்னை பார்த்து நீங்கள் தெலுங்கா அப்படின்னு வந்து கேட்டார். நான் வந்துட்டு இல்லை தமிழ் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து திரும்ப அவர்கிட்ட வந்து ரிப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் இப்படியே பார்த்துக்கிட்டே வந்திருந்தாரு. என்ன நினைச்சாரு அப்படின்னு தெரியல. இப்படியே போனார் உள்ள. அந்த கிளாஸ் லெட்டை, ஒரு கிளாஸ் டோர் மாதிரி இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணாரு. உள்ள வந்து ஒரு பழம் இருந்துச்சு. என்ன பழம் அப்படின்னா ஒரு கொய்யாப்பழம் வந்து இருந்துச்சு. சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணது, அன்னைக்கு மத்தியானம் வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண ஒரு கொய்யாப்பழம் வந்து இருந்துச்சு. அதை எடுத்துட்டு வந்து என் கையில வந்து கொடுத்துட்டாரு. எனக்கு சந்தோஷம் வந்து தாங்கவே முடியல. பிகாஸ் வேற ஏதோ ஒரு ஃப்ரூட் கொடுத்துருக்கலாம், இல்லை வேற ஏதோ ஒரு நெய்வேத்தியம் பண்ண ஒரு பிரசாதம் கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக வந்து நான் எதுக்கு ஆசைப்பட்டேன், இந்த கொய்யாப்பழம் தான் நான் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த டைம் நான் ஷீரடி போனதுலேருந்து ஒவ்வொரு தடவையும் பார்த்தேன், ஒன்று விழுந்தா எப்படி இருக்கும், ஒன்று கிடைச்சா நமக்கு எப்படி இருக்கும், பாபா ஒன்று கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். அதை பாபா வந்து எனக்கு கண்டோபா கோயிலில் வந்து கொடுத்தாரு. வேற ஏதாவது ஃப்ரூட் கூட கொடுத்துருக்கலாம், இல்லை வேற பிரசாதமும் கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் இல்லை, நீ கேட்டதை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொய்யாப்பழம் வந்து கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. கூட இருந்த என் அம்மா, அண்ணா எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியம். சொல்லிகிட்டே இருந்தா எப்படி வந்து பாபா வந்து கொடுத்துருக்காரு பாரு அப்படிங்கிற மாதிரி.
அண்ட் இன்னுமே இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா அது கண்டோபா கோயில். எனக்கு ஷிரடியில் வந்து என்ன நடந்தாலுமே எனக்கு ஸ்பெஷல் தான். பிகாஸ் ஒவ்வொரு தடவையும் நான் போகும்போது இது கொஞ்சம் சைல்டிஷாக இருக்கிற மாதிரியும் இருக்கலாம். பட் நான் வந்து நினைப்பேன் எப்பயுமே பாபாட்ட, பாபா நீங்கள் வந்து எனக்கு ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது ஒரு மிராக்கள் ஏதோ ஒன்று காட்டணும். அவர் இருந்துகிட்டே தான் வந்து இருக்காரு, இன்னுமே சத்தியமாக இருந்துகிட்டே தான் வந்து இருக்காரு. இருந்தாலுமே நமக்கு ஒரு இது இருக்குல்ல, நீங்கள் வந்து காட்டணும் பாபா, நீங்கள் எனக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும், நீங்கள் இருக்கீங்கிறத வந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எப்பயுமே நினைப்பேன். அதே மாதிரி ஏதோ ஒன்று வந்து நடக்கும் எனக்கு எப்பயுமே வந்து ஷிரடி போகிறப்ப கண்டிப்பாக வந்து நடக்கும். பாபா வந்து உணர்த்துவார். அதே மாதிரி தான் இந்த டைம் வந்து நான் கேட்டுகிட்டே வந்துருந்தேன். போனதுலேருந்து ஒன்று விழுந்தா எப்படி இருக்கும், ஒன்று விழுந்தா எப்படி இருக்கும், ஒன்று கேட்டல நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாபா வந்து கொடுத்தாரு. ரொம்ப 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 வந்து சந்தோஷமா இருந்துச்சு அந்த கொய்யாப்பழம் கிடைச்சணும். அதை வாங்கிட்டு வந்து நான் அப்படியே பூரிச்சு பூரிச்சு சொல்லிட்டே இருக்கேன். இப்போ சொல்லும்போது கூட எனக்கு ஒரு மாதிரிதான் இருக்கின்றது. நாங்கள் இன்னுமே வந்து அடிக்கடி வந்து இப்போ நான் என் அம்மாலாம் பேசிக்கும் போது இதை வந்து அடிக்கடி வந்து பேசிப்போம். எப்படி கொடுத்தாரு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி பேசிப்போம். நிறைய வந்து மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு இதே மாதிரி. அது எல்லாமே நாங்கள் திரும்ப திரும்ப அப்பப்போ நினச்சி வந்து பேசிக்குவோம். அண்ட் என்னோட என்கேஜ்மெண்ட் டே அன்னைக்கு காலையில் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப வந்து என்னால் மறக்கவே முடியாத ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு. அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அப்கமிங் விளாக்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது என்னன்னா சத்தியமாக பாபா வந்து இருந்துட்டு தான் இருக்காரு. அதை வந்து எனக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணேன். ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு மனசு கஷ்டமோ இல்லை வேறு ஏதாவது ஒன்றா கண்டிப்பாக அவர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. எனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஒரு போஸ்ட் மூலியமாவோ இல்லை யாராவது மூலியமாவோ ஏதோ ஒன்று வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆறுதல் வந்து கண்டிப்பாக அவர் வந்து கொடுத்துருக்காரு எனக்கு எப்பயுமே. நம்ம எல்லாருக்குமே வந்து பாபா அப்படிதான். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லிக்க வந்து ஆசைப்படுறேன். எப்பயுமே வந்து பாபா வந்து கைவிட்டுட்டாரு, பாபா கஷ்டம் தராரு, கண்டிப்பாக அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. பிகாஸ் அவர் அப்படி நினைக்க ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து கெடுதல் நினைக்குமா, அந்த மாதிரி தான் பாபா நமக்கு. ஸோ கண்டிப்பாக அவர் நினைக்கவே மாட்டார். மேபி வந்து இப்போ நம்ம குழந்தைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு கசப்பான மருந்தை நமக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த கசப்பான மருந்தை சாப்பிட்டா தான் நமக்கு வந்து சரியாகும் இல்லையா? அதே மாதிரி சம்டைம்ஸ் சில கசப்பான நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் வந்து வரதான் செய்யும். அதுக்காக வந்து அவர் இல்லை, அவர் நம்மளை கைவிட்டாரு, கிடையவே கிடையாது. அவருக்கு தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. நமக்கு தெரியுமா நாளைக்கு என்ன நடக்க போகுது, இன்னைக்கு நைட் என்ன நடக்க போகுது, நமக்கு எதாவது தெரியுமா? தெரியவே தெரியாது. அவருக்கு தான் வந்து தெரியும். ஸோ அவர் என்ன பண்ணாலுமே வந்து கரெக்டாக தான் வந்து இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா சரணாகதி பண்ணிடணும். என் வாழ்க்கை உன்கிட்ட தான், உன் திருவடியில் வந்து நான் சமர்ப்பணம் பண்ணிடுறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வைங்களேன். அந்த ஒரு ப்ரேயர், அந்த ஒரே ஒரு இதே வந்து போதும், எல்லாத்தையுமே அவரே வந்து பார்த்துப்பாரு. இதை ஏன் நான் வந்து சொல்கிறேன்னா நிறைய பேர்லாம் வந்து சொல்லுவாங்க பாபா கைவிட்டாரு, பாபா வந்து கஷ்டம் தராரு அப்படின்னு. கமெண்ட்ஸ்லேயே கூட ஒரு 2-3 பேர் சொல்லி கூட நான் வந்து பார்த்துருக்கேன். கண்டிப்பாக அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க, மனசு விடவே விடாதீங்க. பாபாவோட அந்த மந்த்ராஸே அந்த 2 தான், ஸ்ரத்தா சபூரி. பொறுமையாக நம்பிக்கையாக வந்து இருக்கணும். நம்ம நம்பிக்கையோட பொறுமையாக பாபா நமக்கு நல்லது பண்ணுவார், அவருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம இருந்தோம்னு வைங்களேன், நிச்சயமாக அவர் வந்து நமக்கு வந்து நல்லதான் வந்து பண்ணுவார். எனக்குமே இது வந்து நிறைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது. நான் பேசுகிறங்காட்டி வந்து எல்லாமே வந்து பாபா கொடுத்துட்டாரு செஞ்சுட்டாரு அதனால வந்து பேசுகிறாங்க, கிடையவே கிடையாது. நிறைய வந்து மனசு கசப்பான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. நிறைய வந்து இப்படி நடக்குமா நடக்காம போமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா வந்து இருந்திருக்கு. எல்லாத்தையுமே ஒரு இப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றி கொடுத்துருக்காரு. என் லைஃப்பில் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் எக்கச்சக்கம். ஸோ பாபாவை மட்டும் எப்பயுமே வந்து கெட்டியாக வந்து பிடிச்சிக்குவாங்க. அவர் என்றைக்குமே வந்து நமக்கு நல்லது மட்டுமே தான் வந்து பண்ணுவார் கண்டிப்பாக. இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்னொரு சைடு நம்ம ஒன்று கேட்குறோம், அவர் அது கொடுக்காம போகிறாரு அப்படின்னா அதை விட பெஸ்ட்டாக ஏதோ ஒன்று நம்மளுக்கு பண்ணுவார். இல்லைன்னா அந்த விஷயம் நமக்கான விஷயம் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்மளும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதாவது என்னன்னா அவர் கொடுக்கறதில்ல, பாபான்னு கிடையாது, நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் கும்பிடுங்க, யாரை வேணாம், எந்த குருவை கும்பிடலாம், இல்லை என்ன பிடிச்ச சாமி கும்பிடலாம். அவங்க ஒன்று கொடுக்கல அப்படின்னா அதில் வந்து ஒரு ரீசன் வந்து இருக்கும். அண்ட் அதே மாதிரி அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க வந்து கற்றுக்கணும். ஓகே நீ இது பண்ணலையா, ஓகே நான் நெக்ஸ்ட் வந்து இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு பக்குவம் வந்து வந்துட்டாலே நம்ம வந்து எதையுமே வந்து குறை சொல்லவே வந்து மாட்டோம் லைஃப்பில். ஸோ இதுதான் வந்து என்னோட ரொம்ப 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 மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இன்றைக்குமே வந்து நிறைய பண்ணியிருக்காரு பாபா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. அதில் வந்து இது வந்து என்னால் மறக்கவே முடியாது. பிகாஸ் நான் கேட்டது குழந்தை இதுக்கு தானே வந்து ஆசைப்படுறா அப்படிங்கிற மாதிரி பாபா வந்து கொடுத்துட்டாரு. நியாயமான பிரார்த்தனைகள், நியாயமான வேண்டுதல்கள் என்றைக்குமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஆயிடுச்சு. குழந்தை பாரு வந்ததுலேருந்து இதை கேட்டுக்கிட்டே இருக்கா, அவளுக்கு அதை கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி பாபா வந்து கண்டோபா கோயிலில் வச்சு எனக்கு வந்து அது வந்து பண்ணாரு. ரொம்ப 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 திருப்தியாக இருந்துச்சு. அண்ட் இது கூடயே வந்து நான் உங்ககிட்ட இன்னும் ஒரு 2-3 விஷயமும் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஷீரடி போனால் மறக்காமல் செய்யக்கூடிய 2-3 விஷயங்கள். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா,
நீங்கள் எப்போ ஷீரடி போனாலும் துவாரகாமாய் போனாலுமே ஆப்போசிட்டில் நிறைய கடைகளில் வந்து வெளியே வந்து தேங்காய் வைப்பாங்க, மட்டை தேங்காயாக வந்து வைப்பாங்க. அதை வாங்கிட்டு அங்கே ஒரு உண்டியல் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. அதில் வந்து உங்களோட பிரார்த்தனை எல்லாமே வந்து சொல்லிட்டு நீங்கள் அந்த உண்டியலில் வந்து சமர்ப்பணம் பண்ணிடுங்க. அந்த தேங்காய் வந்து டேரெக்டாக வந்து துணிக்கு வந்து போகும். துணி நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி துவாரகாமாயில் பெரிய வந்து துணி எப்பயுமே எரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ நம்ம வைக்கிற வந்து உதி, பாபா கோயிலில் கொடுக்குற உதி வந்து அந்த துவாரகாமாயில் இருக்க துணியிலிருந்து எடுக்கிறது தான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த நம்ம தேங்காய் போனால் நம்மளோட கஷ்டங்கள், நம்மளோட பாவங்கள், நம்மளோட சங்கடங்கள் எல்லாமே வந்து நெருப்புல வந்து இதாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம். ஸோ நீங்க எப்போ ஷிரடி போனாலும் மறக்காம இனிமேல் வந்து ஒரு தேங்காய் வாங்கி வந்து துவாரகாமாயில வந்து துணியில வந்து செலுத்திட்டு வாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன பண்ணா, ஷிரடியிலே வந்து சத்யநாராயண பூஜை நடக்குது, பாபாவுக்கு வந்து ஒரு அபிஷேகம் நடக்குது. இந்த மாதிரி வந்து பூஜைகள் எல்லாமே வந்து இருக்கு. அது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்லைன்லேயும் வந்து புக் பண்ணிக்கலாம். இல்லை ஆன்லைனில் வந்து புக் பண்ண முடியல, நாங்கள் டக்குன்னு போயிட்டோம், இல்லை தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அங்கே வந்து போனீங்கன்னா ஆஃபீஸ் வந்து இருக்கும். நீங்கள் தர்ஷனம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த சைடு தர்ஷனம் முடிச்சுட்டு நீங்கள் குருஸ்தான்லேருந்து வெளியே வருவீங்க. அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் வந்து மியூசியம் இருக்கும். மியூசியம்க்கு இந்த சைட் பார்த்தீங்கன்னா கேஷ் கவுண்டரு, ஆஃபீஸ் எல்லாமே வந்துருக்கும். அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கனாவே வந்து சொல்லுவாங்க. லைக் எவ்ரிடே வந்து அங்கே சத்யநாராயண பூஜை, பாபாவுக்கு வந்து அபிஷேகம் இந்த சென்ஸ் மெயின் விக்கிரகம்க்கு கிடையாது. முன்னாடி முகதர்ஷன் முன்னாடி வந்து வேற ஒரு பாபாவோட விக்கிரகம் வச்சு நம்ம பேரு, நட்சத்திரம், குலம், கோத்திரம் இந்த மாதிரிலாம் சொல்லி நம்மளை உட்கார வச்சு பாபாவுக்கு வந்து அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணி கடைசியில் நம்மளுக்கு பிரசாதம் எல்லாமே வந்து தருவாங்க. அந்த மாதிரி இருக்கு. சத்யநாராயண பூஜை வந்து கண்டிப்பா வந்து ஒரு முக்கியமான ஒரு இது, எல்லாருமே கலந்துக்க வேண்டியது. நீங்க தம்பதி சமேதரா ஒரு கப்புலா போய் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை யார் வேணாலுமே வந்து கலந்துக்கலாம், பட் கப்புலா கலந்துக்கிட்டா ரொம்ப நல்லது. பிகாஸ் சத்யநாராயணரும் அப்படிதான், சத்தியமா நம்ம கேட்டதை வந்து கொடுக்குற வந்து ஒரு கடவுள் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஷிரடி போனீங்க அப்படின்னா அபிஷேகம், சத்யநாராயண பூஜை இந்த மாதிரி விஷயங்களை கலந்துக்கோங்க. அப்போ அதே மாதிரி துவாரகாமாயிலையுமே வந்து தேங்காய் வாங்கி போடுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் சொன்னதான், கண்டிப்பாக ஒரு ஆரத்தி வந்து போய் பாருங்க. பிகாஸ் ஆரத்தி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். மற்ற டைம்லலாம் வந்து நம்ம போவோம், அப்படியே டக்குன்னு கும்பிட்டு நம்ம வந்து வெளியே வந்து வந்துடுவோம். பட் ஆரத்தி நடக்கிற அந்த ஒரு ½ hour நீங்கள் மாட்டுங்கன்னு ஜம்முன்னு வந்து பாபா வந்து பார்க்கலாம். ரொம்ப அழகாக வந்திருப்பாரு. 4 ஆரத்திலையுமே அழகாக தான் வந்திருப்பாரு. என்னோட லைக் மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னா காக்கடை ஆரத்தி. மார்னிங் ரொம்ப 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 நான் இப்போ சொன்னால் உங்களுக்கு என்ன ஒரு மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி தெரியலாம், பட் அப்படி கிடையவே கிடையாது. நிச்சயமாலே வந்து மின்னும் வர அப்படியே அந்த விக்ரம் வந்து மின்னும். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஷைனியாக வந்துருக்கும். மின்னு வந்து பாபா வந்து இருப்பார். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஷீரடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆரத்தியில் வந்து கலந்துக்கோங்க. சத்யநாராயண பூஜை, அபிஷேகம், துணியில் வந்து தேங்காய் வாங்கி போடுறது, இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். எனக்கு தெரிஞ்சது நான் வந்து சொல்கிறேன். நானுமே இன்னும் வந்து ஷீரடியில் வந்து மஹல் சாபதி வீடு, ஷாமா வீடு, பாய் ஷாமா வீடு அங்கெல்லாம் நிறையா இருக்குது. நான் ஏதோ இதில் ஒரு இதுக்கு தான் வந்து ஒரு வீட்டுக்கு தான் நான் வந்து போயிருக்கேன். எனக்கு அது கரெக்டாக ஞாபகம் கூட இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் ஷீரடி போனப்போ, ஏன்னா அப்போல்லாம் வந்து எங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தான் வந்து தெரியுதோ இது மாதிரிலாம் இருக்குது நம்ம போகணும் அப்படிங்கிறது. நானும் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக இந்த நான் மிஸ் பண்ண விஷயங்களுக்குலாம் நான் வந்து போகணும்னு வந்து நினைக்கிறேன். இந்த மாதிரி இவங்களோட முக்கியமான அடிவர்களோட வீட்டுக்குலாம் வந்து நான் போகணும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் டைம் ஷீரடி போயிட்டு வந்துட்டு நான் இதையுமே உங்ககிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எங்கெங்கே இருக்குது, எப்படி போகணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கும் வேறு ஏதாவது வந்து ஷீரடியில் முக்கியமான பிளேசஸ், பார்க்கக்கூடிய இடங்கள் அதை மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இது வந்து நான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு வந்து நினச்சேன். நிறைய பண்ணியிருக்காரு பாபா, நிறையா பண்ணியிருக்கிறதையும் நான் இனி வர விளாக்ஸில் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், மோஸ்ட் ஃபேவரட். இது பாபா எனக்கு வந்து கொய்யாப்பழம் கொடுத்தது அப்படிங்கிறது. இது வந்து நான் வந்து எப்போ நினச்சிப்பேன் அப்படின்னா, எங்கள் அம்மா கூட அடிக்கடி வந்து சொல்லுவாங்க, சன் டிவியில் வந்து பாபாவோட சீரியல் வந்து பார்த்துருந்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதில் ஜிப்ரி அப்படிங்கிற வந்து ஒரு குட்டி பொண்ணு வந்து இருப்பாங்க, க்யூட்டாக வந்து இருப்பாங்க. நீங்கள் இப்பயுமே வந்து சன் நெக்ஸ்ட் ஆப்போ இல்லை வந்து நீங்கள் யூடியூப்ல நீங்கள் வந்து சன் டிவி சாய்பாபா சீரியல் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாவே வந்து வரும்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் அப்பப்போ வந்து பார்ப்பேன். ஸோ யூடியூப்ல வந்து போட்டு பாருங்கள், டெய்லியுமே வந்து ஒரு எபிசோட் கூட வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு குட்டி பாப்பா வந்து இருக்கும், ஜிப்ரி அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு வந்து இருக்கும். எப்பயுமே துவாரகாமாய் வந்துட்டு பாபா கூட வந்து பேசிட்டு பாபா மேலே ரொம்ப பிரியமாக இருக்கும், பாபாவும் வந்து பாப்பா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார்.
இப்போ எங்கள் அண்ணா வந்து அப்பப்போ வந்து என்னை வந்து ஜிப்ரி அப்படின்னு தான் வந்து கூப்பிடும். அப்படி அது எனக்கு ஒரே ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து நேத்தோ முந்தானேத்தோ பேசும்போது கூட என்கிட்ட வந்து சொல்லிருப்பாங்க, நான் அப்படியே தான் வந்து கும்பிடுவேன் அம்மா. எப்படி வந்து ஜிப்ரி வந்து உங்க கூட இருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி தான் என் பொண்ணு பாபா. எங்கள் பொண்ணை வந்து நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும், கூடயே வந்து கெட்டியாக கையை பிடிச்சி பார்த்துக்கோங்க அப்படின்னே தான் நான் வந்து கும்பிடுவேன் எப்பயுமே. அதே மாதிரி தான் உன்னை வந்து அவர் வச்சிருக்காரு அப்படின்னு எங்கள் அம்மா வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் பாபா வந்து என்ன சொல்றது, பாபா கையை வந்து கெட்டியாக பிடிச்சதுக்கு அப்புறமா வந்து எது நடந்தாலுமே ஓகே அவர் இருக்கார், அவர் பார்த்துப்பார் அப்படின்னு ஒரு அசாத்தியமான ஒரு நம்பிக்கை வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எனக்கு பாபா மேலே ஒரு பெரிய பெரிய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அவர் பார்த்துப்பாரு, அவர் செஞ்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம என்னையே அறியாம வந்து ஒரு தைரியம் ஒரு பலம் வந்து இப்போ வந்து மனசுக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சிச்சு. நீங்களும் எல்லாரும் வந்து கட்டாயமா வந்து பாபா வந்து நம்புங்க, அவரை கெட்டியா வந்து பிடிச்சிக்கோங்க, அவரோட பாதத்துல வந்து சரணாகதி பண்ணுங்க. பாபா கண்டிப்பா நமக்கு எப்பயுமே வந்து நல்லா தான் செய்வாரு. அவர் செய்யறது கண்டிப்பா நமக்கு நல்லா தான். அதை வந்து மேபி நமக்கு புரியாம இருக்கலாம், நமக்கு வந்து அந்த அளவுக்கு பக்குவம் வந்து வரணும். ஸோ வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி நான் அப்கமிங் விளாக்ஸ்லேயும் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களுமே எல்லாருமே இதை பார்க்குற எல்லாருமே வந்து சீக்கிரமாக ஷிரடி போகணும், சீக்கிரமாக பாபாவை வந்து சேவிக்கணும், பாபா உங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் நினச்சது எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ப்ரே பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஜெய் சாய்ராம்.